மறுதலியாமல் இருந்தாயே. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்காம இருந்தியே. ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை உனக்கு நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் இருந்தாய், என் வசனத்தை கை கொண்டபடியினால. பிரியமானவர்களே, கொஞ்ச பலன் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓடுங்க. நிறைய பலன் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓடுங்க. கர்த்தருக்காக நிக்கிற அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வருவாராக. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தாலும் கர்த்தருக்காக உழைப்பதற்கு கர்த்தர் உனக்கு பலன் தருவாரா. தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, அருமை சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தாலும் அதை ஆண்டவருக்காக செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தாயே. சூழ்நிலைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் என் நாமத்தை நீ மறுதலியாம எனக்காக நீ நின்னதுனால சொல்றாரு, என் நாமத்தை மறுதலிக்காம வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு தந்தார். இந்த காலை செய்தி நேரத்துல, இந்த மாதத்துல நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அநேக வாசல்கள் உங்களுக்காக கர்த்தர் திறந்திருக்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னாரே. தட்டுங்கள் திறக்கப்படும்.